இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராத்திரி பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு யாரு வந்திருக்கா? அவ யாரா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானவன். திரும்ப திரும்ப நாகமணியை பத்தியே கேட்டுட்டு இருந்தான். எல்லாருலயும் அவனுக்கு என்னோட பேர் மட்டும் தான் தெரியுது. சாரிடா, ஃப்ளைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்துல் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே சொன்னான். இதெல்லாம் என்னதான் நடக்குது இங்க? எல்லா விபரீதமா போச்சு விகாஸ். இப்போ யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாம் முடிஞ்சிடும். அக்கா, அன்னைக்கு நம்ம மேல அட்டாக் பண்ணவனே இவன் தானும் இப்போ மனோகர் மேல ஆபத்து. என் காளி தேவி எனக்கு தெளிவா காட்டுறா, நீங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆபத்துல சிக்க போறீங்கன்னு. அக்கா, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இது வரைக்கும் எல்லாம் சரியாதானே போயிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு இதெல்லாம். பயப்படாத அப்துல், நான் உங்களுக்காக பாதுகாப்பு காப்பு செஞ்சிருக்கேன். ஆனந்தும் லட்சுமணனும் போட்டுக்கிட்டாங்க. நீங்க எல்லாரும் எப்பவும் அந்த பாதுகாப்பு காப்பை போட்டிருக்கணும். பாதுகாப்பு காப்பா? இந்த பாதுகாப்பு காப்போட சக்தி உங்களை அந்த பாம்போ இல்ல நாகினியோ அதுகிட்ட இருந்து காப்பாத்தும். அக்கா, அது எல்லாம் ஓகேதான். ஆனா முதல்ல அவனை யாருன்னு கண்டுபிடிங்க. அதைத்தான் நானும் கண்டுபிடிக்கணும் கண்ணா. அவ யாருன்னு. தேலோட புற்றுக்குள்ளேயே கைய விட துளிஞ்ச அந்த ஆள் யாரு? அவன் யாரா வேணா இருக்கட்டும், அவனுக்கு ஒண்ணு தெரியாது. மோகினியோட தேல் கடிச்சா தண்ணி கூட கேட்க முடியாது. நாகமணிங்கிறது எல்லாம் ரொம்ப தூரமான விஷயம். நீ நிஜமாவே இதை செய்ய போறியா? உனக்கு தெரியுமா இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு? சப்போஸ் மனோகர் உன்னை கண்டுபிடிச்சிட்டா? நான் எப்படி இருக்கேன் என்ன கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பா முடியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லு நந்தினி, இதெல்லாம் பண்றது அவசியமா? ஆமா பிரியா, ஏன்னா பாபி மாதிரியே மனோகரோட பலவீனமும் பொண்ணுங்க தான். மனோகர் வாயில இருந்து உண்மையை வரவழைக்கணும்னா நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்போ இந்த வேலையை நானும் செய்யலாமே? இல்ல பிரியா, நான் நாகார்ஜுன கொன்னவங்க பேரை தெரிஞ்சுட்டு மனோகரை கொல்லும் போது அவனோட கண்ணில் நான் என் நாகார்ஜுனின் கண்ணில் பார்த்த அதே வேதனையும் அதே துடிப்பையும் பார்க்கணும். அதனால இந்த வேலையை நான் மட்டும் தான் செய்வேன். போலா, சொல்லுங்க மேடம். இது என்ன? இது ரோஹித் சார்க்காக நரக்கடையில இருந்து வந்ததா? ஆனா நான் ரோஹித். வைர நெக்லஸ். வாவ், மம்மி, இது உங்களுக்காக இல்ல, நந்தினிக்காக. வா, நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் வைரம் ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஒரு விஷயம் சொல்லவா? நந்தினியை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு வைரம் வேண்டாம், அவளுக்கு ஒரு ஹீரோ தான் வேணும். ஹீரோ? அதாவது விஷயம் என்னன்னா, என்னடா இங்க வந்துட்டு தொடர்ந்து ஃபீல்டிங் போட்டுக்கிட்டே இருக்க, ஆனா அங்க வேற யாரோ சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க. மம்மி, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி புதிர் போடாம தெளிவா சொல்லுங்க. புதிரா? இதை விட தெளிவா உனக்கு எப்படி புரிய வைப்பேன் ரோஹித்? அந்த ராஜ் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவா வந்துடுறான். இன்னைக்கு ஒருத்தர் உயிரை காப்பாத்தினா, நேத்து யாருக்கோ உதவி பண்ணா,
அப்புறம் அவன் தோற்றம், நீ போடுற பிராண்டட் துணிகளை போட்டுட்டு அவன் தன்னை ஒரு மகாராஜா மாதிரி நினைச்சுக்கிறான். ராஜ், என்ன மம்மி நீங்க? இதுதான் உங்க அப்பா பையன் 2 பேரோட பிரச்சனையே. 2 பேரும் புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க அவனை பயன்படுத்திக்கிறீங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா, அவன் உங்க 2 பேர் தோல்லையும் துப்பாக்கிய வச்சு நந்தினிய மயக்க பாக்குறா. எப்போ அந்த NRI பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பறந்து போயிடுவானோ உங்க 2 பேருக்கும் தெரியவே தெரியாது. இப்பவே சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லலன்னு சொல்லாத ரோஹித். நான் எதுவும் சொல்லவே இல்லையே.